கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே உங்களோடு ஜெபிப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், இன்று ஒரு அற்புதமான காரியத்தை தியானிக்க போகிறோம். நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள அற்புதமான 3 நிபந்தனைகளை குறித்து ஆராய்ந்து தியானித்து விட்டு தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எதை கேட்டாலும், கர்த்தரே வாக்கு கொடுத்தது போல, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொன்னவர். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்ன அற்புத வார்த்தைகளை மிகவும் அற்புதமாக இங்கே மார்க்கு 11ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் திட்டமாய் விளக்கி இருக்கிறார். அந்த ரகசியங்களை நாம் அறிந்து ஜெபித்தோமானால் நிச்சயமாய் நாம் ஜெபிக்கிற காரியங்களிலே ஒரு வெற்றி, ஒரு விடுதலை, சுகம், ஆரோக்கியத்தை ஆண்டவரே கொடுக்கிற நல்ல ஐஸ்வரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், இப்படியாக மார்க்கு 11ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசித்து பார்த்தீர்களானால், என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை மனதிலே கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எந்த பிரச்சனையானாலும் சரி, நீங்கள் சந்திக்க போகிற எந்த விதமான பிரச்சனைகளோ, உபத்திரவங்களோ, போராட்டங்களோ ஆனாலும் சரி, அல்லது உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கல், உங்களை அடைத்து மறைத்து வைத்திருக்கிற கதவுகள், எத்தனை பெரிய மலை போன்றதாய் இருந்தாலும் சரி, அசைக்கவே முடியாது, யாராலும் எந்த காரியத்தை கொண்டும் அசைக்கவே முடியாதது போன்ற உங்கள் குடும்ப பிரச்சனைகள் அல்லது உங்கள் பிள்ளைகளை குறித்த பிரச்சனைகள், ஒருவேளை எந்த வகையிலும் இதை தீர்க்க முடியாது, எப்படியும் இதை அசைக்க முடியாது, இவைகள் எல்லாம் அசைக்கவே முடியாத மலைகள் போல் இருக்கிறது. இது ஒருவேளை பரம்பரை சாபத்தினால் வந்தது, அல்லது மந்திரம் பில்லிசூனியங்களினால் வந்தது, அல்லது இன்னும் இந்த காரியத்தினாலே தீர்க்க முடியாத நோயினால், சுகமாக்கவே முடியாத வாதை நோய் துன்பங்களினால் வந்தது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மலைகளை பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் எப்படி பேச வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி விசுவாசிக்க வேண்டும், எப்படி செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் ஜெயம் எடுக்க, நீங்கள் அற்புதமான விடுதலையை, வெற்றியை பெற்றுக் கொள்வதின் ரகசியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கவனமாய் கவனியுங்கள். இந்த அற்புதமான ரகசியம் உங்களுக்கு நடக்க போகிற அற்புதங்களின், அதிசயங்களின் ரகசியம் என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கே 3 காரியங்களை திட்டமாக கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். முதலாவது, இந்த மலையை பார்த்து, இந்த பிரச்சனைகளை பார்த்து, உங்களை துன்புறுத்துகிற காரியங்கள், மலை போன்று இருக்கிற சவால்களை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். என்ன பேச வேண்டும்? நீ பெயர்ந்து இவ்விடம் விட்டு, நீ பெயர்ந்து என் மகளுடைய வாழ்க்கையை விட்டு, என் மகனுடைய வாழ்க்கையை விட்டு, அல்லது எங்கள் குடும்ப வாழ்க்கையை விட்டு, அல்லது என் கணவன் மனைவிக்கு இடையான பிரச்சனையை விட்டு நீ பெயர்ந்து இவ்விடம் விட்டு தள்ளுண்டு போ என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், எங்களுக்கு இருக்கிற நஷ்டங்கள், பண நெருக்கடிகள், இவைகள் எங்களை விட்டு, இந்த மலைகள் மாறவே முடியாத, அசைக்கவே முடியாத மலைகள் எங்களை விட்டு தள்ளுண்டு போகட்டும், இடம் பெயரட்டும், பெயர்ந்து போகட்டும் என்று சொல்ல உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரே. நீங்கள் கட்டுகிறது எதுவோ, இந்த பூமியிலே நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நீங்கள் இந்த மலையை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். முதலாவது நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் போரிடக்கூடாது, மாம்சத்தின்படி இதை செய்யக்கூடாது, திட்டக்கூடாது, கோபப்படக்கூடாது. நீங்கள் அதை ஏதாகிலும் மாம்சீக வழிகளிலே அதை அப்ரோச் பண்ண நினைக்கவே கூடாது. கர்த்தர் சொல்கிறார், சொல்ல வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த மலை, இந்த பிரச்சனை, என் கணவனை பிடித்திருக்கிற குடிவெறியின் ஆவி, அல்லது என் கணவனை, என் பிள்ளையை பிடித்திருக்கிற சூதாட்ட ஆவி, அல்லது குடிவெறியின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி மாறி போகட்டும், இடம்பெயர்ந்து போகட்டும்,
பொல்லாத பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் கமாண்ட் பண்ண முடியும், உத்தரவு கொடுக்க முடியும், நீங்கள் அதை எதிராக பேச முடியும், எதிர்த்து நிற்க முடியும். நீங்கள் எதிர்த்து நின்றால் பிசாசும் அவருடைய வல்லமைகளும் உங்களை விட்டு, உங்கள் பிள்ளைகளை விட்டு, உங்களை ஆக்குப்பை பண்ணிருக்கிற அல்லது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களில் இருந்து அவைகள் ஓடிவிடும் என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள், இவ்விடம் விட்டு பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி முதல்ல சொல்லணும். இரண்டாவது, சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, விசுவாசிக்க வேண்டும். இப்படி சொன்னா நடக்கும். கர்த்தர் அவருடைய நாமத்தினாலே மார்க் 16:17 எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற அவரை விசுவாசிக்கிற எனக்கு, அவருடைய விசுவாசியாகிய எனக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி அவருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பொல்லாத குடிவெறியின் ஆவி அல்லது குழப்பத்தின் ஆவி, என் மகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிற சந்தேகத்தின் ஆவி அல்லது என் பிள்ளையுடைய கற்பத்தை தடுக்கிற, கற்பம் ஏற்படாதபடி, பிள்ளை பேர் உண்டாகாதபடி தடுக்கிற பொல்லாத ஆவிகள் மாறி போகட்டும். என் பிள்ளைகளின் திருமணங்களை தடுக்கிற, எங்களை கெடுக்கவும் அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் மாறி போகட்டும் என்று நீங்கள் சொல்ல முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஐயா, சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், that is the third point. சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த பிரச்சனைகளாகட்டும், உங்கள் கடன் பிரச்சனைகளாகட்டும், கஷ்டங்களாகட்டும், குடும்பத்திலே உள்ள உபத்திரவங்களாகட்டும், அல்லது உங்களுடைய தொழில் வியாபாரத்திலே வந்த நஷ்டங்களாகட்டும், தொடர்ந்து உங்களை நிஷ்டூரப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற எந்த பிரச்சனையாகட்டும், நீங்கள் இப்படியே சொல்லி நிச்சயமாக நீங்கள் சொல்ல முடியும், நீங்கள் கமாண்ட் பண்ண முடியும், நீங்கள் அவைகளை அறிவுறுத்த முடியும், நீங்கள் துரத்த முடியும். அதை உங்கள் வாயினால் தான் செய்கிறீர்கள். உங்கள் கரங்களினால் உள்ள பலத்தினால் அல்ல, தோல் பலத்தினால் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பலாத்கரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். பேசும்போது மரணமும் ஜீவனும் எப்படி உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதோ அப்படியே பொல்லாத சத்ருவை விரட்டி அடிக்கிற, சத்ருவின் வல்லமைகளை விரட்டி அடிக்கிற, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் துரத்துகிற அல்லது இடம்பெயர்ந்து போ, இவ்விடம் விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் பிள்ளையுடைய வாழ்க்கையை விட்டு பெயர்ந்து போ என்று சொல்ல உங்கள் நாவிற்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தரே உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் விரோதமாக பேசுங்கள். ஐயா, அதற்கு விரோதமாக போய் அந்த மனிதர்களோடு, உங்கள் பிள்ளைகளோடு, கணவனோடு பேசாதீர்கள். உங்கள் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருந்து பார்க்கிற உங்கள் பிதாவோடு நீங்கள் அப்படியே ரகசியமாய் அந்தரங்கத்தில் பேசுகிற அல்லது நீங்கள் கமாண்ட் பண்ணி வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியத்தையும் உங்கள் பரமபிதா பரலோகத்தில் இருந்து உங்களை உற்று கவனிக்கிற, உங்கள் ஜெபத்தை கேட்கிற பரமபிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் செய்வார். அது என்னையா வெளியரங்கமாய் பதில் செய்வார்? ஐயா, குடிவெறியில் அகப்பட்ட உங்கள் கணவன் திருந்துவதை நீங்கள் வெளியரங்கமாய் பார்ப்பீர்கள். தவறான தொடர்புகளிலே ஈடுபட்ட உங்களுடைய மகனுடைய வாழ்க்கை மாறி வருவதை நீங்கள் கண்ணார காண்பீர்கள். நஷ்டமாய் போய்கொண்டிருக்கிற தொழிலிலே ஒரு மாற்றம் வருவதை நீங்கள் உங்கள் கண்கள் காணும். கடன்கள் எல்லாம் எப்படி மாறி போனது என்றே நீங்கள் கற்பனை பண்ண முடியாத வகையிலே உங்கள் வருமானம் பெருக்கப்படும். அல்லது ஏதோ ஒரு வழியிலே கர்த்தர் அற்புதமாய், அதிசயமாய் உங்கள் கடன்களை எல்லாம், கண்ணீர்களை எல்லாம் நீக்கி போடுகிறதை நீங்கள் வெளியரங்கமாய் பார்ப்பீர்கள். ஆதலினால் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. பாருங்கள், அப்போ நீங்க உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். மலை போன்ற பிரச்சனைகள், உபத்திரவங்கள், கடன்கள், கஷ்டங்கள், ஐயா நஷ்டங்கள், தோல்விகள், பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மலை போன்று இருக்கிறவைகளை பார்த்து பேசுங்கள். இவ்விடம் விட்டு, என் குடும்பத்தை விட்டு பெயர்ந்து போ என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் நான் சொன்னபடியே நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால் இந்த 3 காரியங்களையும் நீங்கள் கடைபிடித்து ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியும் விடுதலையும் நிச்சயமாய் உண்டாகும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை.
நாம் இப்பொழுது ஜெபிப்போம். என் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கேட்டுக்கொள்ளுகிற எந்த காரியத்திலும் ஐயா, ஜெபிக்கிற கேட்டுக்கொள்ளுகிற எந்த காரியத்திலும் ஒரு மகா பெரிய விடுதலை, வெற்றி, சுகம், ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனைகள் ஐயா, பைனான்ஸிலே, வேலையிலே, வியாபாரத்திலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இவர்களை சூழ நிற்கிற மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே Father, in the mighty and holy name of Jesus, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் மலை போன்ற பிரச்சனைகள் மாறி போகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே நஷ்டமும் கஷ்டமும் கடனுமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பொருளாதார செழிப்பு உண்டாகும்படியாய் இந்த பண உபத்திரவங்கள், கஷ்டங்கள் எல்லாம், கடன்கள் எல்லாம், கண்ணீரும் கடலுமாய் கற்பனையாய் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகட்டும் அவர்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty name of Jesus, வாழ்க்கையிலே ஒரு பிரேக் த்ரூ இல்லாதபடி இருக்கிற, வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனையை காண முடியாதபடி இருக்கிற ஐயா, புது பலன் அடைந்து உயர உயர பறக்க முடியாதபடி உம்முடைய பிள்ளைகளை தடுக்கிற, தேவ பிள்ளைகளை தடுக்கிற கெடுக்கிற மலைகள் எல்லாம் சமபூமி ஆவதாக இயேசுவின் நாமத்தினாலே. செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதங்கள் எல்லாம் சமபூமி ஆனது போல இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா இடைஞ்சல்களும் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினாலே. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றும் நடக்கிற நம்முடைய கூட்டங்களிலே ஐயா, இன்று 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், ஞாயிறு வரை நடக்கிற இந்த மணிப்பூர் கூட்டங்களிலே, அற்புதமான இடத்திலே, மிகவும் கடினமான இடத்திலே நடக்கிற இந்த கூட்டங்களிலே நல்ல சீதோஷ்ண நிலை, மழை இல்லாதபடி, பிரச்சனை இல்லாதபடி, எந்த குழப்பமும் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம். வானம் அடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு துளி மழை பெய்யாதபடி இந்த 3 நாட்களும் அற்புதமாய், அதிசயமாய் எல்லா தொந்தரவுகள், உபத்திரவங்களிலும் இருந்து ஈவனிங்கே நடக்கிற எலெக்ஷன் மூலமாகவும், இன்று நாளை இன்று நடக்க போகிற எலெக்ஷன் மூலமாகவும் எங்களுக்கு எந்த தடுப்பும் எந்த இடைஞ்சலும் வராதபடி கூட்டங்கள் வெற்றிகரமாய் நடக்கும்படியாய் தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனீர் அப்படியே செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ரகசியம், அற்புதமான திறவுகோல். நிச்சயமாய் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென்.